ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஆவியானவரை வரவேற்று நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபிப்போம். ஓ இயேசுவே, நீர் எங்க மத்தியில் இருக்கிறதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில் அளவில்லாமல் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். காலையிலிருந்து மட்டுமாய் நீர் நடத்தி வந்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பலத்தை கொடுத்து காலையிலிருந்து மட்டுமா 12 மணி வரைக்கும் எங்களை நடத்தி இருக்கிறீரே, நன்றி நன்றி நன்றி. உட்கார எங்களுக்கு பலன் தந்திருக்கிறீரே, நன்றி. துதிப்பதற்கு எங்களுக்கு நீங்க வாஞ்சியை தந்திருக்கிறீங்களே, நன்றி என்று சொல்லி ஒரு சில நிமிடங்கள் ஆவியானவருக்கு நன்றி சொல்லி அப்படியே ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லலாம். யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அசைவாடினால் போது சூழ்நிலைகள் மாறும். நம்ம ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம வீட்டுல நம்ம சூழ்நிலைகளை மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, நிறைவே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. சத்தத்தை உயர்த்தி நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். உங்க சத்தம் உயரட்டும். நீர் வந்தால் நீர் வந்தால் முடியாததும் நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஒழுங்கின்மையும் பெருமொழிமானதை அசைவாடின ஆவியானவர் சகலவற்றையும் ஒழுங்குபடுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒழுங்கின்மையான காரியங்களை 7 மணி நேரம் துதிக்கிற இந்த வேளையிலே அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் மாறுவதா, அவர் துதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைவதா, விடுதலையாய் ஜனங்கள் துதிக்க கூடாதபடிக்கு, விடுதலையாய் உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு சிந்தையில எண்ணங்கள்ல இருக்கிற எல்லா கட்டுகளும் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உடைக்கிறோம். துதித்தால் வாழ்க்கையில ஜெயம் வரும் என்பதை சத்துரு உணர்ந்து இவர்களை துதிக்க கூடாதபடி இவர்கள் சிந்தையில வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. தொடர்ந்து நாங்கள் ஆராதிக்க உங்களை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. 12 மணிக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கா? நல்ல விடுதலையா ஆண்டவர் ஆராதிக்க போவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசே தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தபோது அவருடைய முகம் எப்படி இருந்ததா? கீழே இறங்கி வந்தப்போ பிரகாசமா இருந்துச்சு. இங்கிருந்து பாக்குறப்ப எல்லாரும் அழகா தெரியுறீங்க. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு பொறாம போல, சொல்லவே மாட்டீங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, ஒரு துதிக்க வந்திருக்கிறோம். சந்தோஷமா உற்சாகமா நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல நம்ம யோசபாத் ராஜாவை குறித்து அந்த காரியங்களை வாசிக்கிற போது அழகா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஜெயிக்க போறோம்னு அந்த சேனைகளுக்கு முன்னாடி நிக்கிற போது அவங்க ஒரு காரியத்தை பண்ணாங்க. நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? சண்டைக்கு போனா எப்படி போவோம்? சண்டைக்கு போனா ஆயுதத்தோடு எடுத்துட்டு கத்தி கம்பு ஏரியாவில் இப்போ உங்கள் ஏரியாலலாம் போய் விசாரித்து பார்த்தா தெரியும் யார் யார் எப்படி சண்டைலாம் போட்டிருக்கீங்க. இங்கே வந்து நல்லா பயபக்தியாக உட்காந்துருக்கோம்.
நான் போய் அங்கே இறங்கினா தான் தெரியும் எப்படிலாம் சண்டை போட்டுருப்போன்னு சொல்லிட்டு. அவங்க சண்டை போட போகிறாங்க, ஆனால் அவங்க கையில் ஆயுதம் எதுவுமே அதெல்லாம் ஏந்திட்டு போகல. யோசபாத் ராஜா யாரை முன்னாடி நிப்பாட்டுறாருன்னா துதிக்கிறவங்களை முன்னாடி நிப்பாட்டுகிறார். ஹல்லேலூயா. உலகத்துக்கு அதெல்லாம் பார்த்தா தெரியும், என்னடா பைத்தியக்காரன் மாதிரி நிப்பாட்டிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் ஆராதிக்க வேண்டாங்கன்னு நிறைய பேர் நம்மளை பற்றி பேசலாம். ஆனால் நமக்கு மாத்திரம் தான் தெரியும் துதியில் பெரிய ஜெயம் இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கரங்களை தட்டி, தலைக்கு மேலே நல்லா கையை தட்டி ஆமென். இந்த நாளில் ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அழகா வசனம் சொல்லுகிறது, துதி செய்ய முடிச்ச போது இல்ல, துதி செய்ய தொடங்கின போதே எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாளாகும் எல்லாமாகும், உம்மாளாகும். சொல்லுவோம், துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு. துதி செய்ய எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு. உம்மாளாகும் எல்லாமாகும், உம்மாளாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நடந்தானே இயேசு நாமத்தில். சொல்லுவோம், உம்மாளாகும். தலைக்கு மேல கையை தட்டும். உம்மாளாகும், அவரால் எல்லாமாகும். உம்மாளாகும், எல்லாமாகும். உம்மாளாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது, ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு கரம் பிடித்து. உம்மாளாகும் எல்லாமாகும், உம்மாளாகும் எல்லாமாகும். உம்மாளாகும் எல்லாமாகும், உம்மாளாகும். ஆகாதது எதுவும் இல்லை,
அற்புதங்கள் நம்மை கொண்டு நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் மாத்திரம் அற்புதம் செய்கிறவர் அந்த பூமிக்கு வரல. அவரை விசுவாசித்தவர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணார்? அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம போற பகுதிகளிலையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம மூலமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று நம்ம தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் நிறைய சாட்சிகளை சொன்னாங்க. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே அவர் எப்படி இருக்கிறாரு? நல்லவரா இருக்கிறார். அதுக்காண்டி தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். எத்தனையோ நன்மைகளை அவர் மூலமாய் நாம் பெற்று இருக்கிறோம். எல்லா கடினமான பாதைகளும் இன்று வர இந்த இடத்துல ஆராதனை நடப்பதற்கும் இன்னைக்கு இத்தனை பேர் வருவதற்கும், அன்னைக்கு அவங்க 2 பேர் தான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனா இந்த நாள்ல எப்படி அதை பலப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் அவர் சொன்னதை செய்யறதுல வாக்கு மாறாத தேவன். அவரை போல வாக்க காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இன்னும் பிறந்து வரவே இல்லை. ஹல்லேலூயா. ஒருபோது நம்ம ஏமாத்தாத தேவன். அந்த நல்ல தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி நம்முடைய வாழ்க்கையிலும் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நம்முடைய மனசுல வைத்து அது எல்லாவற்றையும் இந்த நாள்ல நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சொல்லோ, நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை
இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை அவர் இந்த வேளையில நம்மளுக்காக திறந்து தருகிறதில் அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் எந்த சக்தியாலும் தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எதெல்லாம் சத்துரு அடைத்து வைத்திருக்கிறானோ ஆராதிக்கிற இந்த வேளையிலே எல்லா கட்டுகளும் உடைய போகிறது. ஆமென். சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இந்த சபையை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் வல்லமையுள்ளவர் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் அவரை செயல்பட வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மனிதன் அடைத்த அவனால கதவை தான் அடைக்க முடியும். தேவன் வானத்தையும் திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ளவராய். ஹல்லேலூயா. ஒருவராலும் தடை பண்ண முடியாது. பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீ, பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீ, ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர், ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும்
ஹalleluya. வானோர் பூதலத்தினுடைய முழங்கால்களை முடங்க பண்ணுகிற நம்முடைய இயேசுவின் நாமம், நம்ம ஆராதிக்கிற அந்த நாமம் ஏதோ சாதாரணமான நாமம் அல்ல. அந்த நாமத்துல எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவர். அந்த நாமத்துல பேய்கள் நடுங்கும், அந்த நாமத்துல அற்புதம் நடக்கும், அந்த நாமத்துல விடுதலை உண்டு. மேலான அந்த நாமம் ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்க்கவே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருவே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், உண்மையா சொல்லுவோம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருவே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya, 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 ஆவியே, ஆவியே மணலாக பொழியும், ஆவியே, ஆவியே, ஆவியே மணலாக பொழியும், ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும், ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். கடைசியா ஒருமுறை சத்தத்தை உயர்த்தி ஆவியே, ஆவியே மழையாக பொழியும், ஆவியே, ஆவியே, ஆவியே மழையாக பொழியும், ஆவியே. எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவரே, எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம்.